எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் ப்ரோ வைப் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரமன். தைரியமான, தன்னம்பிக்கையான, விடாமுயற்சியை விட்டு கொடுக்காம பல போராட்டங்களையும் பல கஷ்டங்களையும் போராடிக்கொண்டே சிரித்து கொண்டு நடந்து கொண்டிருக்கின்ற யாரை பற்றி பேச தெரிஞ்சு போச்சா? நம்ம பாசக்கார நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு. இந்த மேச ராசி அப்படின்னே ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷன் எங்கேருந்து பாஸ் வருது? ஏன் பாஸ் வருதுன்னா, அதாவது நவ கிரகங்களில் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் தான் உச்சம் பெறுறார். பொதுவாகவே உங்களை கோவக்காரங்கன்னு சொல்லி சொல்லியே உங்களை ஓரம் கட்டியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் கோவக்காரங்க கிடையாது, பாசக்காரங்க. தொட்டுப்பார் என்னுடைய வேகம் தெரியும், பழகிப்பார் என் பாசம் புரியுங்கிற ஒரு டயலாக்கு சொந்தக்காரங்க யாருன்னா நீங்கள் தான். என்ன சார் டயலாக்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஒரு வில் பவரான நபர் தான். ஆனால் எங்கெங்க என்னாச்சு, எங்கே இருக்குது உங்கள் வில் பவர்? அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த கிரகங்கள் உங்களை ஒரு கஷ்டப்படுத்தியது, உங்களை பக்குவப்படுத்தியது, உங்களை பாடாப்படுத்தினதுங்கிறது உண்மை. கிட்டத்தட்ட நம்மளுடைய சனி பகவான் ஒரு 4 வருட காலமாக உங்களை எல்லா விதமான விஷயங்களுக்கும் பக்குவப்படுத்திட்டார். வீட்லேயும் பக்குவப்படுத்திட்டீங்க. அதான் வெளியே சில பேர் சொல்லுவாங்கள்ல, வெளியே நான் சிங்கம் மாதிரி இருப்பேன் சார், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா பூனை மாதிரி தான் இருப்பேன். வெளியே புலி, வீட்டுக்குள்ளே பூனை அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பேங்கிற நிலைமையில தான் பல மேசராசிக்காரங்க இருக்க வேண்டி இருக்குது. இது எதற்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு போதா? அதுக்கான மெயின் காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கீங்க, குடும்பத்து மேலே அளவு கடந்த பற்று வச்சுருக்கீங்க. அதனால தான் பொறுமையாக வேறு வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருக்கீங்க. எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறோங்கிறத தெளிவாக இப்போ புரிஞ்சுக்கிருப்பீங்க. சரி, ஓகே சார், இப்படி தான் வாழணுமா, இப்படியே தான் கஷ்டப்படணுமா, எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அடுத்த கட்ட ஒரு செயல்பாடு கிடைச்சிடாதா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்முடைய மேசராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க. உங்கள் மனசில் ஒரு கேள்வி உதயமாக இருக்குல்ல, இது நடக்கும், எப்போ நடக்கும், கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு விடை கிடச்சிடும். அதே போல் இந்த உங்களை ப்ரெஷர் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி உங்களை எப்படியாச்சும் தான் கைக்குள்ளே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் கூடவே இருந்த பாசக்கார தோழன் தோழி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுடைய உண்மை முகத்தை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அவங்களுடைய ரியாலிட்டி இப்போ உங்களுக்கு குறைஞ்சது சில மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு 11ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதிக்குள்ளே தெரிஞ்சிடும். சில பேருக்கு தசாபதி கொஞ்சம் வலிமை கம்மியாக இருந்தால் ஒரு 22ஆம் தேதிக்கு மேலே கட்டாயமாக தெரிய வரும். ஸோ அந்த அளவுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைலில் உங்களுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் உணர்ந்து பிறருடைய சூழ்ச்சியை நீங்கள் அறிந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடை விலக போகுது. இந்த வட்டம் பொருளாதாரம் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். அதாவது இப்போ வரையும் வரவு 8னா செலவு 10னா போச்சுல, இப்போ வரவு 20னா செலவு எத்தனைண்ணா வெறும் 8னா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா அதில் செலவு வெறும் 15,000 20,000 தான் செலவழித்து மீதியை சேமிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். கவலையே பட வேண்டாம். இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்க விநாயகருக்கு ஒரு விடலை மட்டும் போடுங்க, எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் போட்டுருங்க, இது போதும், வேறு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். ஓகேவா? விநாயகருக்கு விடலை போடலாமே. ஏன்னா கிட்டத்தட்ட நம்முடைய மேசராசியில் பிறந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் படாத பாடுபட்டீங்க. 11 தேங்காய் விடலை போட்டிங்கன்னா உங்களை பிடிச்சிருக்க கஷ்டம் துன்பம் எல்லாமே விளையும். யார் யாரெல்லாம் 11 தேங்காய் விநாயகருக்கு விடலை போட ரெடின்னு நினைக்கிங்களோ கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இது பரணி நட்சத்திரக்காரங்க கட்டாயமாக பண்ணணும், மேசராசிக்காரங்களும் பண்ணலாம். ஓகே, நான் ரெடி சார், என் பேர் என் நட்சத்திரம், நான் 11 தேங்காய் விடலை போடுறேன், கமெண்ட்ஸ் போடுங்க. ரியாலிட்டியாகவே விநாயகர் உங்களுக்கு உறுதியாக என்ன பண்ணுவார், வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்.
அப்போ பொருளாதாரம் வந்துருச்சு, ஓகே நான் விடலை போட ரெடி ஆகிட்டேன். இந்த மாதத்தில் நான் எதுவும் கவனமாக இருக்கணுமா? எனக்கு கிரகங்கள் ஏதாவது சொல்ல வருதா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பொதுவாகவே இந்த மாதம் தயவு செய்து கடன் வாங்காதீங்க. சரியா? யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. உங்களுக்கு காசு வருது அப்படின்னா ஏற்கனவே கடன் வாங்கியிருப்பீங்கள, அந்த கடனுக்காக தொகை எடுத்து வச்சுருங்க. இந்த மாதம் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். அடுத்த வருஷம் நேரத்தில் சார் கடனா அப்படின்னா என்னன்னே தெரியாது சார் அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வருமானமும் இரட்டிப்பாகும், உங்கள் கடன் உங்களை விட்டு கடந்து போங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ யார் யார் எஸ்எம்எஸ் பண்ணுறீங்க, யார் யார் விடலை போடுறீங்கிறத விநாயகர் பார்ப்பார், நானும் பார்ப்பேன். ஓகே, வாழ்த்துக்கள். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக அப்படியே சிந்தாமல் சிதறாமல் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மாதமும் இவர் என்ன சொல்கிறாரு, இவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க. பல நேயர்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. சில நேயர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கு கொடுத்துக்குறோம் அப்படின்னு நினைக்கிங்க. தயவுசெய்து அப்படி நினைக்க வேண்டாம். சரியோ தவறோ உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணணும், நீங்கள் பதிவிடணும். அப்போ தான் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதன் போல் நானும் என்ன பண்ணுவேன், புதிய புதிய விஷயங்களை கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு சொல்ல ரெடி ஆயிடுவேன். மேலும் இப்போ நீங்கள் பார்த்த அத்தனையுமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வச்சு உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் 20-30%. இது சுய ஜாதகம் கிடையாது. ராசியின் அடிப்படையில் மட்டுமே உங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்குரிய பலன் சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் உங்களுடைய மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம். எப்போ சார் நிம்மதியாக இருப்பேன், எப்போ தான் திருமணம் நடக்கும், எப்போ தான் வேலை கிடைக்கும், எப்போ என்னை வச்சு செஞ்சவங்களுக்கு சரியான ஒரு பாடம் கொடுப்பேன், இப்படி நிறைய கேள்விகளுடன் மனதில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஈஸியாக சொல்ல கேட்டுக்கோங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் நாடை குறிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கல. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ எந்தெந்த நாடுகள்லேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்தியாவில் ஒரு 5 மணி சாயங்காலம்னா அதே தான் அமெரிக்காவில் அந்த டைம் அப்படியே மாறுது, மலேசியாவில் டைம் மாறுது, அதே போல் ஜப்பான்லேயும் மாறுது. ஸோ இந்த டைம் வேரியேஷன் ஏற்படும் போது உங்களுக்கு ஜாதகம் கொடுக்குற டைம் உங்களுக்கு சாதகமான டைமாக நான் கொடுக்கணுங்கிறக்காண்டி கேட்குறேன். ஓகேவா? ஸோ கட்டாயமாக எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த மாநிலத்துலேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, ஸோ இதை கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் பதிவிடணும். அதே போல் நம்ம வீடியோ பார்த்தா அத்தனை அன்பு உள்ளங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு எனது மனதார மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிண்டு, அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வர நான் ரெடியாக இருக்கேன். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடமாக பிறந்து பல பேருக்கு குடும்பஸ்தானத்தையும் பல பேருக்கு பொருளாதாரத்தையும் அர்ப்பணித்துட்டு தன்னுடைய குடும்ப உறவுகளிடம் சிக்கி தவிக்கின்ற ரிஷபராசி நேயர்களுக்கு, பொதுவாகவே ரிஷபராசி ஒரு வீட்டில் இருந்தாலே செல்வ வளம் பெருகும். ரிஷபராசிக்காரங்க ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறீங்கன்னா, ரிஷபராசிக்காரங்க ஒரு கடையிலையோ ஒரு அலுவலகத்தில் இருக்கீங்கன்னா அந்த ஓனர் ஒரு யோகக்காரன். ஏன்னா நீங்கள் காலம் நேரம் இதெல்லாம் பார்க்கவே மாட்டீங்க. தனக்கு கொடுத்த கடமையை செய்து முடிக்காமல் தூங்கவும் மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு பண்பு கொண்ட நீங்கள் நிறையா வாழ்க்கையில் நிறையா விஷயங்களில் நிறைய ஏமாற்றங்களையும் நிறைய துரோகத்தால் வீழ்த்தப்பட்டது தான் உண்மை. காசா அன்பா, இந்த அன்பு முக்கியமா இல்லை இந்த காசு முக்கியமா, எனக்கு பதில் சொல்லுன்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, எனக்கு அன்பு மட்டும் போதும், காசு வேண்டாம்.
நீ எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் என் கூட பேசிக்கிற, அது போதும். நான் அந்த உலகத்தையே என் கைக்குள்ள கொண்டு வந்துருவேன். அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொண்ட நபர்கள் தான் நீங்க. ஆனா, அந்த தன்னம்பிக்கைய பிறரிடம் எப்ப நீங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சீங்களோ, அதாவது நீ குடுத்தா தான் எனக்கு இந்த தன்னம்பிக்கை வரும்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்களோ, அப்பவே உங்களுடைய தன்னம்பிக்கைய இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இந்த 2021லிருந்து நீங்க ஒவ்வொரு விஷயங்களுமே பல போராட்டத்த சந்திச்சுக்கிருக்கீங்க. பல சிக்கல்கள சந்திச்சுக்கிருக்கீங்க. ஸோ, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் வக்கரம் பெற்று உங்களுடைய மன போராட்டத்துக்கு விடுதலை கொடுக்க போறார். மிகப்பெரிய மன அழுத்தத்துல என்ன பண்ணுவோன்னு தெரியல, ஏது பண்ணுவோன்னு தெரியல. நின்னா குத்தங்காய்ங்க, நடந்தா குத்தங்காய்ங்க, 4 நல்ல விஷயத்த சொன்னாலே குத்தங்காய்ங்க. ஸோ இவங்க மத்தியில வாழவே முடியலன்னு நினைக்கக்கூடிய நம்முடைய நேர்களுக்கு, இவங்களுக்கு முன்னாடி நீ தான் வாழ்ந்து காட்டணுங்கிறத என்ன பண்ண போகுது? கிரகம் உங்களுக்கு உணர்த்த போகிறது. அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் வலிமையா இருக்கு. ஸோ இதுல பெரிய விஷயம் என்னன்னா, ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே காதல்னு போயிட்டாலே அந்த இடத்துல ஆரம்பத்துல சூப்பரா போகும். சொல்லுவாங்கள்ல, ஒரு ஆரம்பம் ரொம்ப சிறப்பா போச்சு சார். நான் போக போக நம்மள புரட்டி போட்டுருச்சு சார்பாங்கள்ல. அது எந்த விஷயத்துல ரிஷபராசிக்கு ஒரு பக்குவப்படக்கூடிய விஷயம் வரும்னா, காதல்ங்கிற ஒரு இருக்கும்போது. காதல், அன்பு இந்த 2லையும் தான் நீங்க சிக்கி தவிக்கிறீங்க. ஸோ ஆனா, உங்கள ஏமாத்துனாய்ங்க, உங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்காய்ங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட அந்த அன்பு உண்மையா இருக்கக்கூடாதா? இவர் என்னை உண்மையிலேயே நேசிக்கக்கூடாதா? இவர் என் பக்கமே வந்துடக்கூடாதான்னு பல போராட்டங்களை சந்தித்து கொண்டு சகித்து கொண்டு வாழக்கூடிய நம்முடைய ரிஷபராசி பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த போராட்டத்துக்கு விடை கிடைக்க போகுது. உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்க மேல என்ன பண்ண போறாங்க? மீண்டும் அன்பு காட்டக்கூடிய நிலைமை வருது. அப்போ பிடிச்சி வச்சுக்கோங்க. சரியா? நம்பி ஏமாற வேண்டாம். பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி இருக்கிறீங்க, விட்ட பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு பிடிமானமா பிடிச்சிட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த பிரச்சனை வெளியே வந்துடும். அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்துருங்க. தயவுசெய்து வேறு யார்ட்டையும் ஐடியா கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனைப்படி செய்யக்கூடிய விஷயத்தில் சிறப்பாக வெற்றி பெற்றுருவீங்க. இருந்தால் அந்த 4 பேர்கிட்ட ஐடியா கேட்போன்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு 4 பேர் 40 விதமாக சொல்லி உங்களை பாடாப்படுத்துவாங்க. இப்படி என்னோடய வாழ்க்கையில் நடந்துச்சு சார். நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு. நானாக யோசித்தேன், ஜெயிச்சிட்டேன். இருந்தாலும் கேட்போன்னு நினச்சேன், எனக்கு குழியை தோண்டி லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு உணர்வுபூர்வமாக இந்த விஷயம் நடந்துச்சு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேர்கள் கட்டாயமாக என்ன பண்ணோம்? உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரத்தை கீழே போடும். நீங்கள் அப்படி போட்ட பிறகு உங்களுக்கான அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிபாடு என்ன பண்ணுவேன்? நான் உங்களுக்கு கீழே நம்ம யூடியூப் சேனலில் என்ன பண்ணுவேன்? கமெண்ட்ஸில் பதிவு போடுவேன். ஏன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குது. நம்ம ரிஷபராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஸோ அப்போ கிருத்திகை நட்சத்திரக்காரங்க கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கான வழிபாடு. அதே போல் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரக்காரங்க கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான வழிபாடு. நம்மளுடைய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான வழிபாடை கட்டாயம் என்ன பண்ணுவேன்? நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே, நம்ம இன்ஸ்டாகிராம் பதிவிலே என்ன பண்ணுவேன்? நான் உங்களுக்கு வழிபாடை கொடுக்க ரெடி. இல்லை சார், நான் இங்கேயும் கொடுத்துட்றேன், நீங்கள் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் நான் அனுப்பிவிட்றேன், எனக்கு அதில் கூட தனிப்பட்ட முறையில் போடுங்கன்னு சொன்னாலும் கட்டாயமாக உங்களுடைய நட்சத்திர ரீதியாக உங்களுக்கான வழிபாடு அந்த நிலையை விட்டு கடந்து வர்றதுக்கான ஒரு சரியான பாதை உங்களுக்கு வழிபாடு மூலமாக கொடுக்க நான் ரெடி. நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்க ரெடினா உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். ஓகேவா? சரி, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களை விட வயது குறைந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட தயவுசெய்து புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க. ஏன்னா இப்போ உள்ள கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸாக இல்லை, அவங்க பெரிய பிக்கஸ்டாக இருக்காங்க. ஸோ அவங்கள போய் நீங்கள் புரிய வைக்க ட்ரை பண்ணிங்கனாலே உங்களை தேவையில்லாமல் மனசு கஷ்டப்படுத்திடுவாங்க. அதனால் இதுவும் கடந்து போகும்னு சொல்லி கடந்து போயிருங்க. உங்கள் லைஃப்பும் ஜெட் வேகத்தில் பறந்து போகுங்கிறது கிரக ரீதியான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக அப்படியே சிந்தாமல் சிதறாமல்
வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மாதமும் இவர் என்ன சொல்கிறாரு, இவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க. பல நேயர்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கீங்க. சில நேயர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு கொடுத்துக்குறோம் அப்படின்னு நினைக்கிங்க. தயவுசெய்து அப்படி நினைக்க வேண்டாம். சரியோ தவறோ உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணணும், நீங்கள் பதிவிடணும். அப்போ தான் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதன் போல் நானும் என்ன பண்ணுவேன், புதிய புதிய விஷயங்களை கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு சொல்ல ரெடி ஆயிடுவேன். மேலும் இப்போ நீங்கள் பார்த்த அத்தனையுமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வச்சு உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் 20-30%. இது சுய ஜாதகம் கிடையாது. ராசியின் அடிப்படையில் மட்டுமே உங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்குரிய பலன் சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் உங்களுடைய மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம். எப்போ சார் நிம்மதியாக இருப்பேன், எப்போ தான் திருமணம் நடக்கும், எப்போ தான் வேலை கிடைக்கும், எப்போ என்னை வச்சு செஞ்சவங்களுக்கு சரியான ஒரு பாடம் கொடுப்பேன், இப்படி நிறைய கேள்விகளுடன் மனதில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா வேறு ஒன்றுமே ஈஸியாக சொல்ல கேட்டுக்கோங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் நாடை குறிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கல. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ எந்தெந்த நாடுகள்லேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்தியாவில் ஒரு 5 மணி சாயங்காலம்னா, அதே தான் அமெரிக்காவில் அந்த டைம் அப்படியே மாறுது, மலேசியாவில் டைம் மாறுது, அதே போல் ஜப்பான்லேயும் மாறுது. ஸோ இந்த டைம் வேரியேஷன் ஏற்படும் போது உங்களுக்கு ஜாதகம் கொடுக்குற டைம் உங்களுக்கு சாதகமான டைமாக நான் கொடுக்கணுங்கிறக்காண்டி கேட்குறேன். ஓகேவா? ஸோ கட்டாயமாக எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த மாநிலத்துலேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, ஸோ இதை கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் பதிவிடணும். அதே போல் நம்ம வீடியோ பார்த்தா அத்தனை அன்பு உள்ளங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு எனது மனதார மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிண்டு, அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வர நான் ரெடியாக இருக்கேன். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். தன்னுடைய கற்பனை ஆற்றல் மூலமாக கவிதைகளையும் கலை நயத்திலும் வெற்றி பெறக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது கடினமாக இருக்கிறது. உங்கள் மூலமாக வாழ்ந்து வளர்ந்து வந்தவங்க எல்லாமே இப்போ உங்களை வளர விடாமல் தடுக்கிறாங்கிற ஒரு கேள்விக்குறியும் உங்கள் மனசில் இருக்குது. நிறைய போராட்டங்கள், நிறைய சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கீங்க, சமாளித்து கொண்டிருக்கீங்க. ஆனால் அதுக்கான விடையை தேடி கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறது உண்மைன்னா. உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க. ஸோ உங்களுடைய டிப்ரெஷன் எல்லாமே ஒரு விடை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். அதாவது கருமான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்ன கருமா வாங்கினாப்பா, இந்த பூமியில் பிறந்து நான் படுற பாடு என்னை எல்லாரும் பாடாப்படுத்துகிறாங்கன்னு சொல்லுவோம். இது இயல்பாக எல்லாருமே பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இந்த கர்மாக்குரிய நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சனி பகவான். ஸோ அப்படிப்பட்ட சனி பகவான் நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்கரம் பெற்று இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தொடக்கத்திலேருந்தே இருக்கிறார். அப்போ நீங்கள் கடந்த காலங்களில் பட்ட எல்லா விதமான கஷ்டத்துலேருந்தும் வெளியே வர போகிறீங்க. உங்களை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு சரியான பாடத்தை, சரியான செயல்பாடுகளை உணர்த்தக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய வேலையில் உள்ள போராட்டங்கள் எல்லாமே போகுதுங்க. அதாவது வேலையை ஜாலியாக இந்த வட்டம் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க. இவனால் வேலையாகவே பார்த்து உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு, அதாவது என்ன சொல்லணும்னா ஹார்ட் ஒர்க்கர், சாஃப்ட் ஒர்க்கர், 2 ஒர்க்கர் இருக்காங்க. ஆனால் அந்த 2ஐயுமே நீங்கள் பண்ணி பார்த்துட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதமாக நான் சாஃப்டாகவும் பண்ணி பார்த்துட்டேன் சார், ஃபுல்லாக சிந்தனைப்படி செஞ்சு பார்த்துட்டேன், ஃபுல் இன்வால்மெண்ட்டு கொடுத்து பார்த்துட்டேன். ஆனால் எதுக்குமே எனக்கு பேர் கிடைக்க மாட்டேங்க. ஓரமாக உட்காந்துருக்கேன், சும்மாவே உட்காந்துருக்கேன், வேலையே பார்க்க மாட்டேங்க, அவனுக்கான அங்கீகாரம் கொடுக்குறான்.
அப்போ என்ன இங்கே நடக்குது அப்படின்னா, கட்டாயமாக உங்களுக்கு சூழ்ச்சி தெரியாது, உங்களுக்கு சுயநலம் கிடையாது. ஆனால் இங்கே என்ன நடக்குன்னா, எப்படி நெளிவு சுழிவாக ஏமாற்றி வாங்கலாங்கிற நெளிவு சுழிவு அவங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுதான் பெரிய பிரச்சனை. அதுவும் இந்த நம்மளுடைய 95லேருந்து கிட்டத்தட்ட இந்த 2K கிட்ஸு ஒரு 2006 வரையும் பிறந்த குழந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்கள் படாத கஷ்டம் கிடையாது, பார்க்காத அவமானம் கிடையாதுன்னு வயதுக்கு மீறிய ஒரு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமையில் நம்முடைய குழந்தைகள் இருக்கீங்க. ஸோ கட்டாயமாக இந்த நிலைமையிலேருந்து இந்த ஆகஸ்ட்லேருந்து முதல் படிக்கட்டாக முன்னேறக்கூடிய ஒரு படிக்கட்டாக உங்கள் லைஃப் மாறப்போகுது. அதே போல் நம்மளுடைய மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பரான மார்க் வாங்க போகிறீங்க குழந்தைகளா. பயப்படாதீங்க. இவனால நீங்கள் என்ன பண்ண முடியுங்க, ஒவ்வொரு பாடத்தையும் படிச்சுட்டு மனப்பாடம் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டீங்க. இப்போ இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகிறீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்திரன் படத்தில் இருந்தார் பார்த்தீங்களா, ரோபோ ரஜினியா, அப்படி பார்ப்பார், ஸ்கேன் பண்ணுவார், ஸ்வைங் 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 சிட்டி ஓகே அப்படிம்பார்ல, அதே மாதிரி தான் உங்கள் முழு மனசை புக்கை திறக்கும் போது நான் கண்டிப்பாக படிப்பேன், என்னால் மார்க் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் மைண்டை ஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் படிங்க தங்கங்களை சூப்பராக படிப்பீங்க, நல்ல மார்க்கு. உங்களை பார்த்து உங்கள் டீச்சரே உங்களுடைய வாத்தியாரே ஒரு பிரமிச்சு போவாங்க. என்னடா பண்ண, என்னடா தங்கம் பண்ண, என்னம்மா பண்ணன்னு உங்களை கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மெமரி ஸ்டோரி சூப்பராக வரப்போகுது. ஆல்ரெடி இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குனாங்க. ஆனால் இந்த வட்டம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை கிரகம் உங்களை உட்படுத்த போகுது. ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பொருளாதாரத்தில் உள்ள தடை விலக போகுது. அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கனால இந்த வட்டம் பொருளாதாரத்தில் பெரிய ஒரு ஈர்ப்பு ஏற்படும். பொருளாதாரத்தை சார்ந்த விஷயங்களை முழு கவனம் செலுத்துவீங்க. இருக்கிற காசெல்லாம் கொடுத்துட்டு தனக்கு தேவையான காசுக்காண்டி தேட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இப்போ இருந்துச்சு. அதுவும் இந்த ஒரு 5 வருஷத்தில் 15 வருஷமாக சேர்த்து வச்ச சொத்தை, 15 வருஷமாக சேர்த்து வச்ச தன்னோட தொகையை தானம் பண்ண லிஸ்ட்டில் கையை தூக்குங்க அப்படின்னா நான் தாங்க ஐயா அப்படின்னு முதலாக தூக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா நீங்கள் தான். ஸோ அந்த அளவுக்கு உங்களை 5 வருஷத்தில் அங்காளி பங்காளின்னு சொல்லி அத்தனை பேரும் பாடாப்படுத்திட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு ஈர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்க ரெடியாக இருக்குது. சார் உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பொருளாதாரம் அதிகமாக தேவைப்படுது, பொருளாதாரத்தை ஈர்க்கணும். இந்த பொருளாதாரம் இல்லாதனால தான் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல. அதை ஈர்க்கக்கூடிய சக்தி என்ன, நான் என்ன பண்ணால் ஈர்க்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் 3 நட்சத்திரம் இருக்கீங்க. ஒன்று மிதுன ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரம், இன்னும் மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம், இன்னொன்று மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே நம்முடைய சேனலில் கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரம் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான பொருளாதாரம் ஈர்க்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடு உங்களுக்கு என்ன பண்ணுறேன், நான் கட்டாயமாக எஸ்எம்எஸ் போட்டுருவேன். ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். நீங்கள் எஸ்எம்எஸ் போட்டு ஒரு 3 days உன்னா 5 days உங்களுக்கு எஸ்எம்எஸ்க்கு ரிப்ளை வரும். ஓகேவா? பொறுமையாக எவ்வளோ விஷயங்களையோ யார்கிட்டையோ பொறுமையாக இருந்துட்டீங்க. உங்களுக்கான ஒரு சரியான வழிபாடு கொடுக்கக்கூடிய என்கிட்டையும் பொறுமையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ விருப்பப்படுறவங்க கமெண்ட்ஸ் கொடுங்க. வாழ்க்கையில் எல்லாம் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக அப்படியே சிந்தாமல் சிதறாமல் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மாதமும் இவர் என்ன சொல்கிறாரு, இவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க. பல நேர்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. சில நேர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கு கொடுத்துக்குறோம் அப்படின்னு நினைக்கிங்க. தயவுசெய்து அப்படி நினைக்க வேண்டாம். சரியோ தவறோ உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணணும், நீங்கள் பதிவிடணும். அப்போ தான் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதன் போல் நானும் என்ன பண்ணுவேன், புதிய புதிய விஷயங்களை கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு சொல்ல ரெடி ஆயிடுவேன். மேலும் இப்போ நீங்கள் பார்த்த அத்தனையுமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வச்சு உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்
20லேருந்து 30%. இது வந்து சுய ஜாதகம் கிடையாது. ராசியின் அடிப்படையில் மட்டுமே உங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்குரிய பலன் சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் உங்களுடைய மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம். எப்போ சார் நிம்மதியாக இருக்கும், எப்போ தான் திருமணம் நடக்கும், எப்போ தான் வேலை கிடைக்கும், எப்போ என்னை வச்சு செஞ்சவங்களுக்கு சரியான ஒரு பாடம் கொடுப்பேன், இப்படி நிறைய கேள்விகளுடன் மனதில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஈஸியாக சொல்ல கேட்டுக்கோங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் நாடை குறிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கல. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ எந்தெந்த நாடுகள்லேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்தியாவில் ஒரு 5 மணி சாயங்காலம்னா, அதே தான் அமெரிக்காவில் அந்த டைம் அப்படியே மாறுது, மலேசியாவில் டைம் மாறுது, அதே போல் ஜப்பான்லேயும் மாறுது. ஸோ இந்த டைம் வேரியேஷன் ஏற்படும் போது உங்களுக்கு ஜாதகம் கொடுக்குற டைம் உங்களுக்கு சாதகமான டைமாக நான் கொடுக்கணுங்கிறக்காண்டி கேட்குறேன். ஓகேவா? ஸோ கட்டாயமாக எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த மாநிலத்துலேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, ஸோ இதை வந்து கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து பதிவிடணும். அதே போல் நம்ம வீடியோ பார்த்தா அத்தனை அன்பு உள்ளங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு எனது மனதார மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிண்டு, அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வர நான் ரெடியாக இருக்கேன். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். கடகராசி அன்பர்களாகிய உங்களுக்கு, கடகராசி பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, கடகம் அப்படின்னாலே ரொம்ப பாசக்காரங்க, ரொம்ப உயிருக்குயிராக பழகக்கூடியவங்க, உன்னதமானவங்கன்னு சொல்லி நிறையா சொல்லியிருக்கோம். ஆனால் கடகராசிக்காரங்களுடைய ப்ளஸ் இவ்வளோ விஷயம் இருக்கும்போது, கடகராசிக்காரங்களுக்குன்னு ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குன்னா, பாசத்தால் ஏமாந்தவங்க, போராட்டத்தை மட்டும் சந்திக்கிறவங்க, போராடிக்கிட்டே இருக்கிறவங்க அப்படின்னு கூடவே என்ன பண்ணலாம், இந்த ஹெட்டிங்கும் உங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை சந்திச்சுக்கிறதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து போராட்டம்னா, கஷ்டம்னா, துன்பம்னா அப்படிங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியக்குறி வச்சு அப்படியே எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு, எல்லாத்தையும் வைரஸ் எப்படி நம்மளை அட்டாக் பண்ணால் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வைரஸ் அட்டாக் செய்ய என்ன பண்ணுவோம், ஆன்டிவைரஸ் போட்டு காலி பண்ணுவோம்ல, அது மாதிரி தேவையில்லாத உறவுகளை போல டீஆக்டிவேட் பண்ணிட்டு தேவையான எனர்ஜி பவரை மட்டும் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் புதுப்பிக்க போகிறீங்க. புதிய வரவு கடகராசிக்கு கட்டாயமாக உண்டு. என்ன சார் புதிய வரவுனா, அது உறவா அல்லது வேறு உறவா அப்படின்னு கேட்குறீங்க. உன்னதமான கடகராசிக்காரர்களுக்கு உன்னதமான ஒரு அன்பான உறவு கிடைக்கும். புதிய வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய நட்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிய அன்பான பாசமான உறவுகள் தேடி வந்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்பட போகுது. கிட்டத்தட்ட நம்மளுடைய கடகராசி என்பவர்களில் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தமான, நான் எவ்வளவோ முயற்சி எடுக்க என் முயற்சிக்கான சரியான பலன் கிடைக்க மாட்டேங்கி, எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்கேன், என் மனசு ஒரு சில நபர்களுக்கெல்லாம் இதை செய்யாதன்னு சொல்லுது, ஆனால் வேறு வழி இல்லாமல் அவங்க மேலே இறக்கப்பட்டு செய்கிறேன். ஸோ ஆனால் அவங்க என்னை வச்சு செய்கிறாங்களே, அவங்ககிட்ட எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, என் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வராதா அப்படின்னு எதிர்பார்க்குற கடகராசி என்பவர்களுக்கு உங்களுடைய கவலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் சூப்பராக வாழக்கூடிய யோகம். கடின உழைப்புக்கான அங்கீகாரமே உங்களுக்கு இந்த வட்டம் தான் கிடைக்க போகுது. பொதுவாகவே கடகராசிக்காரங்க தான் குடும்பத்தை ரொம்ப ரொம்ப நேசிப்பீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை அதே அளவுக்கு நேசிக்காங்களான்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதே போல் வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரிகள் மூலமாக நிறைய டார்ச்சர், நிறைய பிரச்சனை. உங்களுக்கு எப்பொழுதுமே இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறக்காண்டி எவ்வளவோ பொறுமையாக இருப்பீங்க. ஆனால் உங்களை கஷ்டப்படுத்துவது மட்டுமே உங்களுடைய மேலதிகாரி ஒரு குறிக்கோளாக வச்சுருப்பாங்க.
இதனாலே பல கடகராசிக்காரங்க ஒரு நிலையான தன்மையில் வேலை பார்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட கடகராசி என்பவர்களில் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டிங்கன்னா அது மிகப்பெரிய அதிசயம், மிகப்பெரிய அற்புதம் நான் சொல்லிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு உங்களை கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்துக்கு ஒரு முறை உங்கள் லைஃப்பில் ஒரு டிப்ரெஷன் வந்துக்கிட்டே இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கடந்து சில விஷயங்களுக்காக விட்டு கொடுத்து போய் வாழ வேண்டிய தன்மை உங்களுக்கு இருந்துடும். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் நான் இருக்கேன் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே தான் கவலைப்படாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே பயணிக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த கடகராசியில் பிறந்த பெண்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா, வெரி டேலண்ட். அதாவது ஒரு கடகராசிக்காரங்க அக்காவாக கிடச்சா, ஒரு கடகராசிக்காரங்க தங்கச்சியாக கிடச்சாங்க, அதே போல் கடகராசிக்காரங்க அத்தையாவோ அல்லது சித்தியாவோ ஒரு உறவாக ஒருத்தவங்களுக்கு கிடச்சிருக்குன்னா அது மிகப்பெரிய கிஃப்ட். ஏன்னா நீங்கள் ஒரு அம்மா ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான் உங்கள் கூட இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அவங்க கண் கலங்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்காக எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இப்படி செய்கிற ஒரு நல்ல குணம் உங்கள்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சனால தான் பல பேர் உங்கள்கிட்ட நடித்தே ஏமாற்றி வாங்கியிருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட அன்பை காட்டுற மாதிரியே ஏமாற்றி வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை சந்தித்து வந்த நீங்கள், இந்த அளவுக்கு துரோகங்களை சந்தித்து வந்த நீங்கள் இனிமேல் தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பே இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. மனசில் ஒரு நிலையான தன்மை கிடைக்க போகுது, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதே போல் கடன் பிரச்சனைலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. சார் கொடுத்த பணம் வரமாட்டீங்க சார், என்ன பண்ண தெரியல, இது எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. சரியா? அப்போ கடன் பிரச்சனை மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குன்னு ஓகே சார். ஆனால் நான் ரொம்ப நேசித்தேன் சார், உண்மையிலே எனக்கு அவங்க தான் உலகம்னு நினச்சேன், அந்த பொண்ணு தான் என்னுடைய வாழ்க்கைன்னு நினச்சேன், அந்த அண்ணன் தான் என்னுடைய ஒரு முன்னுதாரணம்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, அவங்க என்னை விட்டு விலகுறாங்க. எனக்கான அன்பு வேணும், எனக்கான சந்தோஷம் வேணும், ஆனால் நிலையான தன்மையில் என்னால் ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்க முடியல. நைட்டு வந்து தூங்கும்போது நினச்சி தூங்குறேன், இனிமேல் இப்படி தான் இருக்கணும், உன்னை ஏமாத்துறாங்க நானே நினைக்கிறேன், நானும் உணர்றேன். ஆனால் இதுலேருந்து வெளியே வர முடியல சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டீங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய ராசி, உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரத்தை கீழே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். அதாவது கடகராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், கடகராசியில் பிறந்த பூச நட்சத்திரக்காரங்களும் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், கடகராசியில் பிறந்த நம்மளுடைய ஆயில நட்சத்திரக்காரங்களும் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கிறதும் கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்களுக்கான அற்புதமான வழிபாடை என்ன பண்ணுறேன் நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயோ அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேயோ நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. கட்டாயமாக உங்களுக்கான அற்புதமான வழிபாடை, ஒரு தெய்வ சக்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய வழிபாடை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை மறக்காமல் பண்ணக்கூடிய கடகராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து எல்லா விதமான மாற்றத்தையும் சந்தித்து சூப்பராக இருக்க போகிறீங்க, சிறப்பாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை வெற்றி படிக்கட்டு மாதிரி சூப்பராக இருக்கும். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக அப்படியே சிதறாமல் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மாதமும் இவர் என்ன சொல்கிறாரு, இவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க. பல நேர்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, சில நேர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கு கொடுத்துக்குறோம் அப்படின்னு நினைக்கிங்க. தயவுசெய்து அப்படி நினைக்க வேண்டாம். சரியோ தவறோ உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணணும், நீங்கள் பதிவிடணும். அப்போ தான் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதன் போல் நானும் என்ன பண்ணுவேன், புதிய புதிய விஷயங்களை கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு சொல்ல ரெடி ஆயிடுவேன். மேலும் இப்போ நீங்கள் பார்த்த அத்தனையுமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வச்சு உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் 20-30%.
இது வந்து சுய ஜாதகம் கிடையாது. ராசியின் அடிப்படையில் மட்டுமே உங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்குரிய பலன் சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் உங்களுடைய மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம். எப்போ சார் நிம்மதியாக இருப்பேன், எப்போ தான் திருமணம் நடக்கும், எப்போ தான் வேலை கிடைக்கும், எப்போ என்னை வச்சு செஞ்சவங்களுக்கு சரியான ஒரு பாடம் கொடுப்பேன், இப்படி நிறைய கேள்விகளுடன் மனதில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஈஸியாக சொல்ல கேட்டுக்கோங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் நாடை குறிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கல. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ எந்தெந்த நாடுகள்லேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்தியாவில் ஒரு 5 மணி சாயங்காலம்னா, அதே தான் அமெரிக்காவில் அந்த டைம் அப்படியே மாறுது, மலேசியாவில் டைம் மாறுது, அதே போல் ஜப்பான்லேயும் மாறுது. ஸோ இந்த டைம் வேரியேஷன் ஏற்படும் போது உங்களுக்கு ஜாதகம் கொடுக்குற டைம் உங்களுக்கு சாதகமான டைமாக நான் கொடுக்கணுங்கிறக்காண்டி கேட்குறேன். ஓகேவா? ஸோ கட்டாயமாக எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த மாநிலத்துலேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, ஸோ இதை வந்து கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து பதிவிடணும். அதே போல் நம்ம வீடியோ பார்த்தா அத்தனை அன்பு உள்ளங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு எனது மனதார மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிண்டு, அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வர நான் ரெடியாக இருக்கேன். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். பல சிரமங்களை பட்டு வந்த என் அருமை பாசக்கார சிம்மராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே சிம்மராசினா தைரியம், வீரம், விவேகம் நிறைஞ்ச ஒரு மனசு. இப்படிப்பட்ட மனசை இப்போ பறிவு கொடுத்துட்டீங்க. உங்கள் மனசை நீங்களே தேட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. காரணம், ராசியில் ஏற்கனவே கேது பகவான் இந்த 2025 மே மாதம் வந்ததுலேருந்தே மனம் ஒன்று சொல்லுது, புத்தி ஒன்று செய்யுது. என்னடா ஒரே குழப்பமாக இருக்கே, நம்ம ஏன் இப்படி செஞ்சுக்கிருக்கோம், நம்ம இப்படி செய்கிற ஆள் கிடையாது அப்படின்னு உங்களை நீங்களே கண்ணாடியை பார்த்து சொன்னீங்களா இல்லையா? உங்களை நீங்களே திட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சா இல்லையா? ஸோ இப்படிலாம் நிறைய விஷயங்கள் மெயினாக சிம்ம ராசிக்கு நடந்துக்கிருக்கு. உங்களுக்குள்ளே நிறைய உங்களை பற்றி யோசிக்க வேண்டிய தன்மையில் உருவாக்க வேண்டிய சூழ்நிலை கிரகங்கள் என்ன பண்ணுது, உங்களை உருவாக்குச்சு. கிட்டத்தட்ட ராசியில் கேது பகவான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 2022லேருந்து 22 6ஆம் மாதத்துலேருந்தே நம்ம சனி பகவானுடைய பார்வை வேறு உங்களை பாடாப்படுத்துச்சு. ஒரு நிலையான தன்மையில் இருக்க முடியாத ராசியில் ஒரு 4 ராசி 2022லேருந்து ஒரு நிலையான தன்மையில் இருக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கீங்க. அதில் ஃபஸ்ட்டாளாக இருக்கிறது நீங்கள் தான். நிறைய விஷயங்களில் உங்களை நீங்களே சேஞ்ச் பண்ணி எல்லா விஷயங்களையும் மறக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. ஸோ இப்படிப்பட்ட நிலையெல்லாம் நடந்துச்சு சார். ஓகே, நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு நடக்க போகிறது என்ன அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்க்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான ஒரு அழுத்தத்திலேருந்து வெளியே வர போகிறீங்க. சரியான ஒரு பாதை அமைக்கக்கூடிய ஒரு சூப்பரான நிலை இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குது. உங்களுக்கான ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு அன்பான உறவு உங்களுக்கு உருவாக போகுது. இவ்வளவு நாட்களாக போலியான நபர்களை நம்பியே நீங்கள் ஏமாந்துட்டீங்க. அவங்க உங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்தணுமோ கஷ்டப்படுத்தணுமோ லாக் பண்ணிட்டாங்க. பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு 2 பேர் தான் பிரச்சனை. ஒன்று, கூடவே இருக்கக்கூடிய பாசக்கார நண்பன். அப்புறம் யாருனே தெரியாமல் விருப்பப்பட்டு முடித்த அந்த திருமண வாழ்க்கை. இந்த 2ம் ஒரு சிம்மராசி என்பவர்களுக்கு சரியாக கிடச்சிச்சின்னா உங்களை மாதிரி யோகக்காரங்க யாருமே கிடையாது. ஆனால் கிடைச்சிச்சா, எத்தனை பேருக்கு கிடச்சிச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலேயே நம்ம சேனலில் தான் நிறைய கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. சார் சொன்ன மாதிரி நடந்துச்சு, ஆமாம் கிடச்சிச்சு, ஆமாம் பிடிச்சிச்சு, ஆமாம் அப்படிங்கிறத
ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய நபர்கள் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய அத்தனை விதமான ராசி அன்பர்களும், அது சிம்ம ராசிக்காரங்க குறைச்சலே கிடையாது. சும்மா நாங்கள்லாம் என்ன யார் தெரியுமா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க. இப்போ இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்த மன அழுத்தம் அப்படியே படிப்படியாக விலகி வருது. ஆனால் அது விலகி வரும்போது மக நட்சத்திரக்காரங்க மாட்டிக்கிட்டீங்க. மக நட்சத்திரக்காரங்களும் அப்படியே காலையில் எந்திரிச்சதுலேருந்து என்ன செய்கிறோம் எது செய்கிறோன்னு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. வண்டி தான் ஓடுது, மனசும் சேர்ந்து வேகமாக ஓடுது. ஸோ இந்த நிலைக்கு ஒரு சாதாரண மனநிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு, இந்த நிலையிலேருந்து மாறி நார்மல் மனநிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஆகஸ்ட் 5. ஸோ எதிர்பார்த்து காத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக உங்களுடைய மனநிலைகள் மாறும். ஆனால் டோட்டல் ரிலீஸ் டிசம்பர் மாதம் தான். அதையும் நான் சொல்லிடுறேன். அப்புறம் என்ன சார் மாறும் சொன்னீங்க, எனக்கு ஃபுல்லாக மாறிடுச்சுன்னு நினச்சேன், மாறலையே, ஏதோ கொஞ்சம் தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா எதுவுமே கிரகத்தை வச்சு தான் சொல்கிறேன். உங்களுக்கு பேசக்கூடிய அத்தனை விதமான வார்த்தைகளுமே கிரகங்களுடைய செயல்பாடு தான். அப்போ எங்கேயா பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா, அல்லது உங்களை ஏமாற்றி பணம் வாங்கியிருந்தாங்கன்னா, அந்த பணம் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் குடும்ப உறவுகள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம் இப்போ குறைய போகுது. உங்கள் குடும்ப உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட வாழ போகிறாங்க. அதே போல் இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக டிப்ரெஷனை சந்திக்காத மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சமாளிச்சுக்கிறீங்க. இந்த காதல்னால் கோபத்தைய உச்சிக்கு போயிட்டீங்க. கையை அறுத்துக்கிட்டது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக்கிட்டது, இதெல்லாம் சிம்மம் அதிகமாக செய்வீங்க. காரணம், உங்களுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிற கோபத்தை வெளிப்படுத்துறது அன்பானவங்கள்ட்ட எப்படி வெளிப்படுத்த முடியும்? நம்ம காதலிச்சோம்ல உண்மையா, ஸோ அவங்கள்ட்ட எப்படி வெளிப்படுத்த முடியும்னு உங்களுக்குள்ளே அந்த சக்தியை உருவாக்கிக்கிட்டீங்க. ஸோ அந்த நிலையிலேருந்து மாற போகிறீங்க. உங்களோட உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மேலே பாசத்தை அதிகமாக ஊட்டக்கூடிய ஒரு உண்மையான உறவு உங்களுக்கு கிடைக்கும். சரியா? வருத்தப்பட வேண்டாம். அதுபோல் சிம்ம ராசியில் உள்ள நம்முடைய பெண்களுக்கு தன்னுடைய வீட்டில் ஏற்பட்டிருக்கும் மன அழுத்தம், இந்த கணவருடைய குடும்பத்தில் உள்ள உறவுகளால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு போராட்டம், அதை விட்டு அப்படியே கடந்து ராணி மாதிரி வர போகிறீங்க. உங்கள் வீட்டுக்காரரும் உங்களை புரிஞ்சுக்கிற போகிறாரு. உங்கள் வீட்டுக்காரருடைய குடும்பத்தில் இருக்காங்களே பாசக்காரங்க என்று சொல்லக்கூடிய நபர்களாக நடிக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ண போகிறாங்க, மாற போகிறாங்க. அந்த மாற்றம் மூலமாக உங்களுக்கு பெரிய ஏற்றம் இந்த கிரகம் கொடுக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்மளுடைய உத்திர நட்சத்திரக்காரங்க, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பூர நட்சத்திரக்காரங்க, மக நட்சத்திரக்காரர்கள், யாரெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இந்த வீடியோ பார்க்குறீங்க, சிம்மராசியில் 3 நட்சத்திரம், இதை யாரெல்லாம் நம்ம வீடியோ அதிகமாக பார்க்குறீங்க, யார் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கிறத கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரத்தை கொடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கான சிறந்த வழிபாடை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக அப்படியே சிதறாமல் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மாதமும் இவர் என்ன சொல்கிறாரு, இவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க. பல நேர்கள் கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க. சில நேர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு கொடுத்துக்குறோம் அப்படின்னு நினைக்கிங்க. தயவுசெய்து அப்படி நினைக்க வேண்டாம். சரியோ தவறோ உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணணும், நீங்கள் பதிவிடணும். அப்போ தான் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதன் போல் நானும் என்ன பண்ணுவேன், புதிய விஷயங்களை கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு சொல்ல ரெடி ஆயிடுவேன். மேலும் இப்போ நீங்கள் பார்த்த அத்தனையுமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வச்சு உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் 20-30%. இது வந்து சுய ஜாதகம் கிடையாது. ராசியின் அடிப்படையில் மட்டுமே உங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்குரிய பலன் சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் உங்களுடைய மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம். எப்போ சார் நிம்மதியாக இருப்பேன், எப்போ தான் திருமணம் நடக்கும், எப்போ தான் வேலை கிடைக்கும்,
எப்போ என்னை வச்சு செஞ்சவங்களுக்கு சரியான ஒரு பாடம் கொடுப்பேன். இப்படி நிறைய கேள்விகளுடன் மனதில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஈஸியாக சொல்ல கேட்டுக்கோங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் நாடை குறிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கல. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ எந்தெந்த நாடுகள்லேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்தியாவில் ஒரு 5 மணி சாயங்காலம்னா, அதே தான் அமெரிக்காவில் அந்த டைம் அப்படியே மாறுது. மலேசியாவில் டைம் மாறுது. அதே போல் ஜப்பான்லேயும் மாறுது. ஸோ இந்த டைம் வேரியேஷன் ஏற்படும் போது உங்களுக்கு ஜாதகம் கொடுக்குற டைம் உங்களுக்கு சாதகமான டைமாக நான் கொடுக்கணுங்கிறக்காண்டி கேட்குறேன். ஓகேவா? ஸோ கட்டாயமாக எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த மாநிலத்துலேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஸோ இதை வந்து கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து பதிவிடணும். அதே போல் நம்ம வீடியோ பார்த்தா அத்தனை அன்பு உள்ளங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு எனது மனதார மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிண்டு, அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வர நான் ரெடியாக இருக்கேன். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.